வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். காலையில எழும்பி சாமிவேலை படிக்கும் பொழுது, சாமிவேல் புத்தகத்தில் ஒரு விடயங்களையும் பார்த்து கொண்டு போகும்பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதேபோல தேவன் சொன்னார் எப்படி என்று கேட்டால், அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் மனிதன் போஷிக்கப்படுவான் என்று சொன்னார். அப்ப நான் உடனே என்ன செய்தேன் என்று கேட்டால், காலையில எழும்பி இந்த இடங்களெல்லாம் துப்புரவு பண்ணி போட்டு கடகடண்டு செய்ய வேண்டியவையெல்லாம் செய்துட்டு, உடனே சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணினேன். எப்படி என்று தெரியுமா? உடனே நான் சோறுக்குள்ள கொஞ்சம் அரிசிய போட்டு, அரிசிக்குள்ள கொஞ்சம் அ கவுப்பியம் போட்டுட்டு, உடனே மீனில முட்டை பொரியல் மாரி ஒன்று செய்தேன். செய்து போட்டு சாப்பிடுவோம்ன்னு பார்த்தா, நேரம் 2 மணியா போயிட்டுது. கடகடன்னு சமைத்து வைத்து போட்டு ஓடி போய் ஒரு குளியல போட்டுட்டு, தேவனுடைய பாட்டையும் போட்டு விட்டுட்டு, மகிழ்ச்சியாக இன்றைய நாளை கடந்து கொண்டு போகலாம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு அண்ணாவோடு பேசினேன். பேசும்பொழுது அவர் மகிழ்ச்சியாக பேசினார். "எப்படி இருக்கிறீர்கள்?" என்றேன்னா, "சுகமா இருக்கிறீர்களா?" நான் சொன்னேன், "தேவனுடைய சுத்த கிருபையால சுகநலமா இருக்கிறேன். நான் இப்பொழுது வேறு இடத்தில் நிற்கிறேன். நீங்கள் நல்லபடியா இருங்கள்" என்று அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு தம்பியோடு பேசியிருந்தேன். தம்பி சொன்னார், "இன்றைய நாள் எப்படி இருக்கிறது? நான் இங்கே ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதேபோல நாங்கள் இன்றைக்கு மத்தியான கரைக்கு உடும்பு பிடித்திருக்கிறோம். உடும்பு உரிப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம்" என்று சொன்னார். அதுவும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. உடும்பு என்று சொன்னால் வன்னியில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சாப்பாடு. அதேபோல தேவன் உங்களையும் அ அப்பத்தினால் மாத்திரமல்ல வார்த்தையினாலும் போஷிப்பார் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். அதேபோல உங்களுக்கு நேற்றிர வைத்த பதிவுகள் பார்த்திருப்பீங்கள். முடிந்த வரைக்கும் நீங்களும் பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதனைக்கு செல்லுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். அதேபோல ஒவ்வொரு விடயங்களிலும் தேவன் என்னோடு கூட இருப்பது போல் உங்களோடும் கூட இருப்பார். நலமானதுகளை பேசிவிட்டு நலமற்றதுகளை பேசாமல் கடந்து சென்று கொண்டு போய்க்கொண்டே இருப்பது நலமாயிருக்கும். அதேபோல இன்றைய நாளிலும் என்னுடைய நண்பன் கனடாவில் இருந்து பேசியிருந்தான். "மச்சி எப்படி இருக்கிறான்னு?" கேட்டான். நான் சொன்னேன், "நல்லா இருக்கிறேன் சொல்லடான்னு" கேட்டேன். எனக்கும் அவனுக்கும் நேரம் வித்தியாசமாக இருந்தாலும் சனிக்கிழமை எனக்கு விடிய வேலை இல்லை. அது அவனுக்கு தெரியும். அந்த நேரத்துக்கு கணக்காக வந்து பேசும் பொழுது சொன்னான், "உனக்கு ஒரு விடயத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன்" என்றான். நான் சொன்னேன், "சொல்லு, நான் கேட்கிறேன்" என்றேன். "ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டோடு பிரான்சில் இமிகிரன்ட் விசாவோடு நீ இருந்தால் கனடாவில் வந்து 10 வருடங்கள் இங்கு வந்து அ உனக்கு வேலை செய்து கொண்டு வாழக்கூடிய விசாவை இந்த கனடா அரசாங்கம் குடுக்கிறது. அதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணினால் நீ இங்கு வந்து வாழலாம்" என்று சொல்லியிருந்தான். நான் சொன்னேன், "மிகவும் மகிழ்ச்சி தான். இதை என்னோடு நெருங்கிய ஒரு தம்பி எனக்கு சொல்லியிருந்தார். அதை உன்னிடம் கேட்போம் என்று தான் இதை கேட்டேன். நீ சொல்லுவது நலமாயிருக்கும். நீ இத்தாலி வரும்பொழுது என்னிடம் வா. நான் உன்னை பார்க்கிறேன். அதுக்கு பின்பு நாங்கள் இதுகளை குறித்து கலந்து ஆலோசனை பண்ணுவோம்" என்று சொல்லியிருந்தேன். இதுகளெல்லாம் உடனே சாத்தியப்படுமா என்று கேட்டால் இல்ல. எனக்கு இருக்கிற வழக்குகள், கேசுகள் எல்லாம் முதலாவது தேவனுடைய கிருபையினால் நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்மேல் போடப்பட்ட வழக்குகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து இன்று காலையிலும் யாரோடு கதைக்க வேண்டும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல எனக்கு எதிராக இன்னும் வழக்குகள் பதியப்படுமா என்று சொல்லி சிலர் கேட்டிருந்தீர்கள். பதிவதும் பதியாததும் அவரவருடைய மனநிலை. அவர்களோடு நாங்கள் இனி பேசப் போவதும் அல்ல. அவர்களை தேடி நாங்கள் செல்லப் போவதும் இல்ல. அவர்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்கிறார்களோ அவர்களே இனிவரும் நாட்களில் அவருடைய ஆலோசனையில் நின்று அவர்கள் நடந்து கொள்ளட்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் பைபிளை படித்து ஜெபித்துவிட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதேபோல எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ சபைக்கு 150 ஆத்துமாக்களை இந்த ஆண்டில் நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சபை போதகரோடு, விசுவாசிகளோடும், சபை ஊழியர்களோடும் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். அந்த ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை பிரான்சில் ஒரு நல்லொரு மகிமையான ஒரு சபையாக மாற வேண்டும் என்று என்னுடைய விசுவாசம். அதற்காக நான் பாரப்பட்டு தனிமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தனிமை ஒரு சிறைதான். ஆனால் அந்த சிறையிலும் தேவன், அந்த சிறையிருப்பிலும் தேவன் என்னோடு பேசுகிறார். தேவன் பேசுவது எனக்கு போதுமானதா இருக்கிறது. மனிதர்களுடைய பேசுகளை கேட்டு 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 எங்களுடைய மனங்களே உடைந்து போய் மனிதர்களுக்கு நாங்கள் ஓடி ஓடி விழுந்து விழுந்து செய்து அந்த மனிதர்களே எங்களை உதாசனப்படுத்தி அந்த மனிதர்களே எங்களை சர்ப்பம் போல எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுது நாங்கள் ஒதுங்கி செல்வது நலமாயிருக்கும். அதே போல எனக்கு நல்ல தம்பிமார், நல்ல அண்ணன்மார், நல்ல நட்புகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் நான் என்னுடைய நண்பர்களையும் அண்ணன்மாரையும் தம்பிமார்களையும் நான் மறக்க மாட்டேன். காரணம் என்னென்று கேட்டால் நான் சிறு
வயதில் இருந்து நண்பர்கள், அண்ணன் தம்பிகளோடையே பழகப்பட்டு வந்ததால் எனக்கு அந்த லைஃப்பில் மிகவும் ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகள் இருந்தாலும் கூட, பிள்ளைகளோடு கூட நான் எல்லா விடயத்தையும் பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லிக் கொடுத்தும் கூட, பிள்ளைகள் சிலருடைய செவியை கொடுத்து சிலர் பேசுவதை கேட்டு எடுபட்டு போகும் பொழுது நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுக்கும் நல்ல வயது வரும் பொழுது அவர்கள் உணர்ந்து தனிமையில் போகும் பொழுது யோசிப்பார்கள், தகப்பன் என்பவர் எங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆனால் அந்த போதகத்தை நாங்கள் எல்லாம் அசட்டை பண்ணினோம். இன்று அதனால் நாங்கள் என்ன கஷ்டத்தை சந்திக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அதை யோசித்துக் கொள்வார்கள். அவர்களோடு நாங்கள் இடைஞ்சல் படுத்துவது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். இந்த நாட்டில் இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவையில்லாமல் நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி நாங்கள் எங்களுடைய தரத்தை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய தரம் மகிழ்ச்சியும் உயர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, பாடல்களை கேட்கும் பொழுது தேவன் எங்களை தேற்றுவார். பலவீனமான நேரங்களிலும் கூட தேவன் எங்களை பலப்படுத்துவார். அதே போல நானும் என்னுடைய சபையாரோடு சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். அந்த சபைக்காக நாங்கள் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுடைய பாரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை ஊழிய பாதையில் கொண்டு உயர்த்த வேண்டும். நானும் ஆரம்ப காலத்தில் இந்த தேசத்தில் ஒரு ஊழியக்காரனாகத்தான் இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சில இடரல்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேறினாலும் நாங்கள் வேத புத்தகத்தை கைவிடவில்லை. வேதத்தோடே நடந்து கொண்டு, பாடிக்கொண்டு, ஜெபித்து கொண்டு காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் தேவன் எனக்கு ஒரு அழகான சபையை தந்திருக்கிறார். அந்த சபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த சபை, இந்த தேசங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் ஜெபவீடு சுவிசேஷ திருச்சபை பிரான்சில் நல்லொரு மகிமையான சபையாக மாற தேவன் இரக்கம் கிருபை பாராட்ட வேண்டும். அதே போல நான் இன்னும் ஒரு விடயத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தரம் வன்னி மலத்துளி யூடியூப்புக்கு வருகிறீர்கள், பார்க்கிறீர்கள், பெல் பட்டினை அமர்த்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை வைத்துத்தான் நான் இந்த வன்னிமலை யூடியூப்பை கொண்டு செல்ல முடியும். நான் அனைத்தும் சுவாரஸ்யமான விடயங்களை பேசிக்கொண்டு கடந்து செல்வேன். மற்றது உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு நாளும் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள், தமிழ் நண்பர்கள், தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள் யாரும் போய்விடாதீர்கள். காரணம் என்னென்று கேட்டால், சிக்கல்களுக்கு போய்விட்டீர்கள் என்றால் உங்களை பார்ப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் ஒரு அனாதையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் பொல்லாதது. ஆதலால் நீங்கள் இந்த விதமான வம்பு வழக்குகளுக்கும் போகாமல் நீங்கள் சுகபலத்தோடு உங்களுடைய பாதையை பார்த்து மிகவும் ஞானமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அது நல்லதாயிருக்கும். உங்களை உசுப்பேத்தி விடுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளும். இங்கே பிரான்சில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இந்த நாட்டு அரசாங்கமும் போலீஸும் சரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே ஒரு சிறிய எலெக்ஷன் ஒன்று வருகிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் சுற்று நடக்கப் போகிறது, இரண்டாம் சுற்று நடக்கப் போகிறது. மிக மிக கவனமாயிருங்கள். இந்த நாட்டில் இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு விசா என்பது குதிரை கொம்பு போல் ஆகி கொண்டு வருகிறது. பிரான்சில் மிக மிக ஞானமாக, விசா உள்ளவர்களும் சரி, விசா இல்லாதவர்களும் சரி, ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல அரசாங்கம் எங்கும் எல்லா இடமும் வடிகட்டி ஒவ்வொரு விடயங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் இந்த நாட்களில் குற்றம் செய்வர்களிடமிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும், அந்த தண்டனை மாத்திரமில்லை, அவர்களிடமிருந்து பணம் எடுப்பதற்கும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் எனக்கு நடந்திருக்கிறது. என்னிடத்தில் இருந்து பணம் எடுப்பதற்கும் எனக்கு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் என் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. அதே போல தேவனை கூட பிசாசானவன் கேட்கிறான், உண்மையிலேயே நீ தேவனாய் இருந்தால் இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்லி. தேவனை சோதித்த பிசாசு எங்களையும் சோதிக்கும். பிசாசுகளிடமிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துவார். இந்த வன்னிமலை யூடியூப்பில் தேவனுடைய காரியமும், அதே போல வெளியிடங்கள் குளிர்காலங்களினால் என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலையினால் அதுகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. குளிர்காலம் முடிய நான் செல்லுகிற இடங்களில் உங்களுக்கு எடுத்து பதிவேற்றுவேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுகபல நலத்தோடு இருக்க வேண்டும். அதே போல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மனச்சாட்சியை நீங்கள் எப்பொழுதும் தொட்டு நியாயம் கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாளுக்கு நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மலர்ந்து கொண்டிருக்கும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம். நண்பர் தம் சொந்த உறவுகள் அனைவருக்கும்.